வணக்கம். அனகரக ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். அவனருளால் அவன் செயலால் நாளை தீர்ப்பு நாள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில், மாநில தேர்தலில் 23 அன்று குருவின் சிறப்பு பெற்ற நட்சத்திரமும் குருவின் நாளான வியாழக்கிழமை அன்று நடந்த இந்த தேர்தலில் யாருக்கு சிறப்பு வெற்றி வாய்ப்பு தருகின்றது என்பதை பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா, விஜய் அவர்களுக்கா, யாருக்கு யோகம் தருகின்றது? யார் தமிழன்? யார் தமிழன்? நாம் தமிழர். இந்த காலத்தில் யார் தமிழன் என்பது சொல்லும் பொழுது நாம் தமிழர் என்ற சொல் வந்தால்தான் அவர் தமிழராவார். அந்த தமிழுக்காகவே வாழுகின்ற சீமான் அவர்கள், அவருக்கு கிடைக்கின்றது 12% யோகம் இந்த காலத்தில் உண்டு. வெற்றி என்பது ஒன்றுமில்லை. ஆனால் தமிழரின் உணர்வே வாழ்க்கையாக வாழ்வதே வெற்றியாகும் அவருக்கு. இந்த 26ஆம் ஆண்டு போனால் என்ன, இன்னும் 26 ஆண்டு ஆனால் என்றால் என்ன, வெற்றி தேடி வருகின்றது அவருக்கு. காலத்திற்கு பதில் சொல்ல வேண்டியதல்ல, காலமே பதில் சொல்லும் ஓர் நாள். தமிழுக்காக வாழும் அவருக்கு இது அனகரக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜாதகத்தின் சிறப்பு உண்டா, யோகம் உண்டா, ஆளுகின்ற திறமை உண்டா? ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலத்தில் இவர் வெற்றி பெறுவாரா? சாதகத்தில் அமைப்பு உண்டா, இல்லை சாதகமான காலம் உண்டா? சனியின் யோகம் பெற்றவர் இவர். சனி பார்க்கின்றார் இவருடைய ராசியையும் லக்னத்தையும். அதனால் கொடுக்குமா யோகத்தை? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்றால் சனி நியாயவான். அவர் நீதி நெறி தவறாமல் தான் கொடுப்பார். வந்த வழி பார்த்துத்தான் மற்றவருக்கு அளப்பார். அப்படி காலத்தில் சனி நிற்கும் பொழுது எப்படி கொடுப்பார்? இனி முன் செய்த வினையிருக்க யார் என் செய்ய முடியும் என்பது பழமொழி. செய் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டு உய்வில்லை, நன்றி மறந்தார்க்கு என்பது பொருள். இதை புரிந்தால் தீரும் குறை. இந்த ஏடிஎம்கே இந்த கட்சிக்கு கூட்டால் யோகம் கிடைக்கின்றது. ஆனால் கூடா நட்பால் யோகம் கிடைக்கவில்லை. கூடியவர்களெல்லாம் நண்பர்களும் அல்ல, எல்லாம் துரோகிகளாகவே இருக்கின்றார்கள். அதனால் எடப்பாடி அவர்களுக்கு யோகமும் குறைவாக கிடைக்கின்றது. தனியாக நின்றிருந்தால் இவர் ஒருவேளை வெற்றி பெற்றிருப்பார். கூடாதவர்களோடு கூடியதால் இப்போது இவருக்கு இறங்கு முகம்தான், ஏற்றம் ஏதுமில்லை. இலையது துளித்தாலும் நிலையாக நிற்பதில்லை. இந்த 26இல் கூட்டணியால் ஏதோ வாழ்வு கிடைக்கும், ஓட்டால் வாழ்வு குறைவுதான் இவருக்கு. பார்க்கலாம் அடுத்த தேர்தலில் இவர் இருப்பாரா, இல்லை எங்கு செல்கிறார் என்று. இது காலத்தின் கட்டாயம் அல்ல, காலத்தின் தீர்ப்பே ஆகும். டிவிகே விஜய் அவர்களுக்கு யோகம் இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நீச்ச பங்க ராஜ யோகம், இப்படி இந்த யோகம் இருந்தால் என்ன பண்ணும்?
கொடுத்து கெடுக்குமா இல்லை கெடுத்து கொடுக்குமான்னா, நீச்சபங்க ராஜயோகம் எப்பயுமே ஒன்று கெடுத்து அப்புறமா தான் கொடுக்கும். இதுதான் அந்த யோகத்துடைய சிறப்பு. எல்லாம் சொல்லுவாங்க இந்த யோகத்துக்கு பெரிய சிறப்பு ஆளுகின்ற யோகத்தையும் கொடுத்துடும். கூட இருக்கிறவங்க கெடுக்காத இருக்கிற வரைக்கும் இந்த யோகத்துடைய சிறப்பு பெருசாகவே இருக்கும். இப்போது 96 பார்க்கும்போது, எலெக்ஷனில் பார்க்கும்போது ரஜினிக்கு இந்த யோகத்துடைய சிறப்பாக இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அவரால் வர முடியல. இப்போ 2026 இவருக்கு இந்த யோகத்துடைய சிறப்பு கொடுக்கும். அவருக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கெடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய யோகம்தான் நீச்சபங்க ராஜ யோகம். இதனுடைய சிறப்பு சும்மா இருக்கிறவங்கள கூட எத்துக்குன்னு போயிட்டு கோபுரத்தில் உட்கார வைக்கிற யோகம் இது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு, கெட்டு போச்சு, ஒன்று வாழ்க்கையே விட்டு போச்சுன்னு சொல்ல தான் அவங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய ஆசைகள், புதிய உயர்வுகள், இந்த சிறப்பெல்லாம் இந்த நீச்சபங்க ராஜ யோகம் கொடுத்துரும். கடக ராசிக்கு குருவே உச்சம் பெறுவார். கடக ராசி இருக்கிற ராசியிலே சுகமான ராசி கடக ராசி. குரு உச்சம் பெறுற ராசி. உலகத்திலே குருவுடைய பார்வை ஒரு சிறப்பு இருந்தால் போதும். அதான் சொல்ல, உயிரையும் காப்பாற்றும், உலகத்திலே பெரிய மனுஷனாக நிற்க வைக்கிறது இந்த குரு தான். அந்த உடைய குரு உச்சம் பெறுறது கடகத்தில். அவர் ஒரு பார்வை பார்த்தாலும் சிறப்பாகும், யோகத்தை கொடுக்கும். அதனால் நீச்சபங்க ராஜயோகம் பெரும் சிறப்பு உள்ளது. இல்லாதவர்களையும் உயர்த்துகின்ற யோகமே இந்த யோகம். காலம் மாறலாம், ஆளுகின்ற காலமும் வரலாம், அது கடவுளுடைய செயல். ஸ்டாலின் அவர்களுக்கு யோகத்தின் சிறப்பு உண்டா? ஏனென்றால் முத்தமிழ் அறிந்த முதல்வரின் திருமகன் இவர். தமிழையும் தமிழ்நாட்டு மக்களின் குறையும் அறிந்த தலைவர் இவர். ஆண்டவர் இவர். ஆண்ட பெருமையும் உண்டு, ஆளுகின்ற திறமையும் உண்டு, ஆளுகின்ற வருகின்ற எதிர்காலமும் உண்டு, சூரியனின் துணை உண்டு, இவருக்கு தம்பிமார் படையும் உண்டு. இப்பொழுது இந்த தேர்தலில் வெற்றியும் உண்டு. ஒளிர்கின்றது சூரியன், உயர்வு பெறுகின்றது சூரியன். 1000 நிதி கிடைத்தாலும் உதய நிதியை வைத்து கொண்டிருப்பதால் இவருக்கு நிதி இல்லாமல் போய்விடுமா? தமிழ்நாட்டுக்கு நிதி தரும் நிலையை இவர் அடைவார். நாளை முதல்வராய் இவர் ஆகுவார். இது அனகரக ஜோதிடத்தில் அனகரகத்தால் சொல்லப்பட்டது. புண்ணியத்தின் சிறப்பு பெற்ற குருவின் பார்வையே இவருக்கு வெற்றி யோகத்தை தந்து விடுகின்றது. அதனால் சிறப்பு பெறுகின்றது இவருடைய ஜாதக அமைப்பு. ஒரு செய்யில் சேயவன் மறியில்லாட்சி செம்பொன்னும் கடகமேற தூயதோர் தகரும் நண்டும் சுதஞ்சென்ம வீடானால் நேயமாய் ஊரையாலும் நிருபனி ஆவான் என்று சொல்லிடு தீரமாக. குரு உச்சம் பெற்று பார்த்தாலே யோகத்தை தந்து விடுவார். இந்த குருவின் பார்வை பார்க்கின்றது பூர்வ புண்ணியத்தை. சிம்ம ராசிக்கு இந்த குரு 9ஆம் இடம் எனும் பாக்கியத்தை பார்க்கின்றது, சனியும் பார்க்கின்றது. இந்த சனியும் குருவின் பார்வையால் இந்த யோகம் யாருக்கு கிடைக்கின்றது என்பதை பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனே இந்த குருவின் பார்வையால் சிறப்பு பெற்று ஆளுகின்ற யோகத்தை தந்து விடுகின்றது. இந்த குரு வெற்றியை தந்து விடுகின்றது. இந்த குருவின் பார்வையின் சிறப்பே
வெற்றி யோகத்தை அமைத்து தந்து விடுகின்றது. இந்த காலத்தில் 2026 உயர்வான நிலையை கொடுத்து விடுகின்றது. குருவின் அருளே சிறப்பு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குருவின் பார்வையே சிறப்பு. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜாதகத்தின் சிறப்பு எப்படி உள்ளது? இந்த காலத்தில் 2026 யோகமா வெற்றியை கொடுக்குமா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்திற்கு எந்த கிரகத்தின் பலன் கிடைக்கும் என்றால் சனியே இவருக்கு யோகத்தை தருவார். அந்த சனி பார்க்கின்றது இவர் ராசியையும் லக்னத்தையும் பார்க்கின்றது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுவார்கள். ஆனால் சனி செய்த வினைக்கு பலனையும் தரும், செய்த வினைக்கு யோகத்தையும் ரோகத்தையும் தந்துவிடும். அதனால் அவரவர் செய்த புண்ணியத்தின் பலனைத்தான் சனி தரும். ஆனால் குருவோ ஒருவருக்கு யோகத்தின் பார்வையால் சிறப்பை தந்துவிடும். அந்த குரு பார்வை இவருக்கு குறைவு என்பதனால் இந்த காலத்தில் இவருக்கு யோகத்தின் உயர்வு நிலை குறைந்து விடுகின்றது. ஏனென்றால் இவர்கள் கூடிய கூட்டத்தால் இவருக்கு யோகம் குறைவுதான், வெற்றியும் குறைவுதான். சேர்க்கை சரியில்லாமல் போனதனால் வாழ்க்கை சரியில்லாமல் ஆகிவிடும். அதுபோல் இந்த காலத்தின் இவருடைய சேர்க்கை சரியில்லாமல் போனதால் இவருக்கு ஆளுகின்ற யோகத்தை குறைத்து விட்டது இந்த காலம். இது காலத்தின் குறையல்ல, நம் குறையே குறை. கூடாத நட்பு கேடில் முடியும் என்பதே இவருக்கு அமைகின்ற இந்த காலத்தின் சிறப்பு. அடுத்தது சிறப்புள்ள ஜாதகம் யோகம் தருமா? விஜய் அவர்களுக்கு டிவிகே எழுச்சி பெறுகின்றதா? இந்த தேர்தலில் மாற்றம் உண்டா, மலர்ச்சி உண்டா? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு நீச்சபங்க யோகம் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிறப்பு கொஞ்சம் குறைவுதான். விரயத்தில் நிற்கின்ற குரு இவருக்கு யோகத்தின் பலனை கொடுக்கவில்லை. இப்பொழுது இவருக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, யோகத்தின் சிறப்பு உண்டு. ஆனால் ஆளுகின்ற யோகத்தை இப்போது தரவில்லை. அதனால் இவருக்கு வருத்தம் உண்டு. இதுதான் இந்த காலத்தின் செயல்பாடாகவே அமைகின்றது. இவருக்கு ஒரு பெயர் நிலை கிடைக்கும். இந்த ஆண்டில் பெயரே சிறப்பாக இருக்கும். இதுதான் நீச்சபங்க ராஜயோகத்தின் அமைப்பாகின்றது. இந்த 3 பேரின் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கால நிலையில் கால சக்கரத்தின் செயல்பாட்டில் சூரியனுக்கு யோகத்தின் சிறப்பு தந்து விடுகின்றது. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றிவிடுகின்றது இந்த காலம். இது குருவின் பார்வையால் சிறப்பு தந்ததால் வந்த அமைப்பு. இது காலத்தின் செயல்பாடு, நம்முடைய செயல்பாடு அல்ல. இது நாளைய தீர்ப்பில் இவருக்கு வெற்றி தரும். இது கால கணிதம் எனும் அனுகிரகத்தினால் சொல்லப்பட்டது. அதாவது இந்த கால கணிதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இலையது துளிர்த்தாலும் விசிலது ஊதினாலும் சூரியனே எழுகின்றது, சூரியனே ஒளிர்கின்றது. ஏனென்றால் 23ஆம் தேதி அன்று காலை 9 மணி வரை
இலைக்கு யோகமான காலம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது எடப்பாடி அவர்களுக்கு யோகத்தின் சிறப்பு நடந்து கொண்டிருந்தது. பின்பு 3 மணி வரை ஸ்டாலின் அவர்களுக்கு யோகத்தின் திசை ஆரம்பித்து விட்டது. அது 60% யோகத்தை தந்துவிட்டது. 3 மணிக்கு மேல் விஜய் அவர்களுக்கு யோகமான காலத்தின் அமைப்பு ஓடியதால் அவருக்கு இந்த தேர்தலின் சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்து விட்டது. பெண்களின் ஓட்டு இவருக்கு உண்டு என்பதை நிரூபித்து விட்டது இந்த காலம். அது குருவின் நட்சத்திரம் உள்ள அந்த நாள் இவர்களுக்கு யோகத்தின் சிறப்பு தரும் நாளாக அமைந்து விட்டது. அதில் சூரியனையே உயர்த்திவிட்டது அந்த நாள். தமிழ்நாடு மக்களவை தேர்தலை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் நடக்கிற தேர்தலை பற்றி பார்க்கலாம். அங்கே யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்க்கலாம். இப்போது வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் யார் வெற்றி பெறுவார்கள்? இந்தியாவின் ஜாதகத்தில் ராசியில் மகர ராசியில் அமைகின்றது. அந்த மகர ராசி சனியுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. அந்த சனியுடைய ஆதிபத்தியம் பெற்றவர் மோடி அவர்கள். இந்த கல்கட்டாவில் நடக்கும் இந்த எலெக்ஷனில் மோடி அவர்களின் பிஜேபி வெற்றி பெறுகிறது. மம்தா பானர்ஜி தோல்வியை பெறுகிறார். இந்த சனி பெயர்ச்சியால், சனி நிற்கும் நிலையால் இந்த யோகம் ஏற்படுகின்றது. அடுத்தது கேரளாவில் எலெக்ஷன். யார் வெற்றி பெறுவார்? கம்யூனிஸ்டா, காங்கிரஸா? இதை பார்க்கும்பொழுது இங்கு காங்கிரஸே கையே உயருகின்றது. கை சின்னமே வெற்றி பெறுகின்றது கேரளாவில். அடுத்தது தமிழகத்தில் பாண்டியில் யாருக்கு யோகம்? அது ரங்கசாமிக்கே யோகமாக அமைகின்றது. எத்தனை சாமி வந்தாலும் ரங்கசாமியே வெற்றி பெறுகிறார். அவரே முதல்வராகிறார். இது அனுகிரக ஜோதிடத்தின் அனுகிரகத்தால் சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம். அதாவது ஒரு செய்யுள், முனிவர் கடவரேழு மும்மூர்த்திகளானாலும் சகல ஜீவராசியானாலும் அவரவர் செய்த வினையின் பலனை தருபவர் சனியே ஆகும். அந்த சனியின் பார்வையில், குருவின் பார்வையில் இந்த காலத்தில் ஏற்படுகின்ற இந்த காலநிலையில், இந்த சனியின் பார்வையின் யோகத்தில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள். குருவின் அருளால் ஆட்சி பெறுவார்கள் இவர்கள். சூரியனின் எழுச்சியில் தமிழகம் வளர்ச்சி காணுகின்றது வரும் 5 ஆண்டுகளில். சூரியனே தமிழகத்தை வளர வைக்கின்றது. இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்றது. இந்த சூரியனே வெல்லப் போகின்றது. இது காலகணிதத்தின் செயல்பாடால் நடக்கின்றது. தமிழகம் வளம் பெற சூரியன் எழுந்தால்தான் உயர்வு பெறும். நன்றி, வணக்கம்.